என்ன பண்ணணும், செலெக்ஷன் ஆப்ஷன் வர வைக்கணும். அதுக்கு கண்ட்ரோல் என்டர். கண்ட்ரோல் என்டருக்கு அப்புறம் ஃபெதர் எதில் போய் தரணும், செலக்டில் போயிட்டு ஃபெதர் கண்ட்ரோல் ஆல்ரெடி இது ஒரு ஷார்ட்கட் திரும்ப நான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். இது ஒரு 1 தருவோம். தண்ணியில் ஏறணும்னா கண்ட்ரோல் ஜே. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஐ. என்ன ப்ராப்ளம் தெரியுதுங்களா, நம்ம ஆல்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கோம், அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து. கண்ட்ரோல் ஆல்ட் ஜே யூஸ் பண்ணி பேக் போகிறேன். இந்த இடத்துல ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படியே. செலெக்ஷன் ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் என்டர். ஃபெதர் ஆப்ஷன் சொன்னால் ஆல்ட்டு கண்ட்ரோல் டி. இப்போது இது தனியாக வேணால் கண்ட்ரோல் ஜே, ஒரு லேயராக வேணால் இப்போது லேயராக இது மாதிரி வர வைக்கணும். ஃபேஸ் இது மாதிரி வெளியே எதுக்கு நான் மார்க் பண்ணுறேனாக்கா, நம்ம ஷர்ட்டு வந்து மேலே போட போகிறோம், அதனால் வந்து இது தெரியாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது கிளாஸ் எடுக்க சொல்கிறேன். இப்போது கண்ட்ரோல் என்டர், அப்புறம் ஃபெதர் தான் ரொம்ப முக்கியம். ஆல்ட்டு கண்ட்ரோல் டி, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே. நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, செலெக்ஷன் ஆப்ஷன் நான் எங்கே வச்சுருக்கேன், 4ல் இருக்குது. லேயர் 0ல் வச்சுட்டு கண்ட்ரோல் ஜேவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரிஜினல் இமேஜ். இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண இமேஜ் எப்படி இருக்குது. ஒரிஜினல் இமேஜ் வச்சு காமிக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜுக்காக கலர் தர ஆரம்பிப்போம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐயோட கலர் தர போகிறேன்.
ஐ கலர் எப்போவுமே தரத்துக்கு கண்ணோட கலர் வந்து இமேஜில் போயிட்டு மறந்துடாதீங்க, கண்ணோட கலருக்கு மட்டும் இது மாதிரி தாங்க. டீசேச்சுரேட்னு ஒன்று இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதை எப்போவுமே தந்துட்டு அதே இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அந்த கான்ஸ்டன்ட் இருக்கும், இதை இந்த கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரியல் ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்களா? இப்போது நம்ம ஃபேஸ்க்கு வந்து கலர் தர போகிறோம். இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பேலன்ஸ், கலர் பேலன்ஸ், இந்த மாதிரி கலர் பேலன்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் கலர் வந்து. அந்த ஆப்ஷனுக்கு மேலே நான் பண்ண ஆப்ஷனோட நேம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வேரியஸ் ட்ரெண்ட்ஸ் இதில் போனீங்கன்னாக்கா சொல்லியிருப்போம் உங்களுக்கு இமேஜ் கிளாஸ் எடுக்க சொல்ல இதை பற்றி, அது மாதிரி நம்ம தந்திருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இது மாற்றுவோம், பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ தந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கலர், அது லிஃப்டோட கலர் தர போகிறோம். சேம் தான், இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கலர் பேலன்ஸ், ஓகேவா? கலர் பேலன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி இது செக் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு வேரியன்ஸ் அதில் போயிட்டு ஓகே, இந்த கலரே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஏர், இதுக்கும் போய்ட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு டீசேச்சுரேட் தந்துட்டு நார்மல் பெட்டர், அவ்வளோதான். இமேஜ் தந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஷர்ட்டு, இப்போ ஷட்டர் கலர் மாற்ற போகிறோம். இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கலர் பேலன்ஸ்,
நமக்கு இது மாதிரி வந்து ஒரு ஷர்ட் கலர் கிடைக்குது. இது மாதிரி ஷர்ட்டோட கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபுல் இமேஜ் கிடச்சிருக்கு. ஒரு சொல்ல போனோம்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்து ஒரு கலர் இமேஜை நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நான் பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். புதுசாக லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனு, இந்த லேயருக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் தர போகிறேன். மவுஸை லைட்டாக கிளிக் பண்ண அப்படின்னா போதும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த லேயர் ஃபஸ்ட்டு இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு போவோம். அந்த லேயரை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வருவோம். உங்களுக்கு அந்த லேயர் எடுத்துகிட்டு வர சொல்லவே தெரியும், இது லேயர் பேஸ்மெண்ட்டில் ஒர்க் ஆகுது ஃபோட்டோஷாப் அப்படின்றது. அவ்வளோதாங்க. நமக்கு இது மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் இமேஜ் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இவ்வளோ தாங்க பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்து மாற்றுது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா வந்துடும். சரிங்க, இதை அதுக்கு மேலே சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேபிஜி ஃபார்மேட்டில் மாற்றிட்டு ஃபைல் நேம் டைப் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் ஓகே.